டைப் ஆஃப் சப்ளை குட்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி லோக்கல் சேல்ஸ். ஜிஎஸ்டி லோக்கல் சேல்ஸ். ஜிஎஸ்டி லோக்கல் சேல்ஸ் அண்டர் சேல்ஸ் அக்கௌண்ட்டு டைப் ஆஃப் லெட்ஜர் நாட் அப்ளிகபிள். இங்கே வந்து ஆஸ் பர் கம்பெனி, திரும்பவும் ஆஸ் பர் கம்பெனி, டைப் ஆஃப் சப்ளை ஆஸ் பர் கம்பெனி, டைப் ஆஃப் சப்ளை குட்ஸ். லேட்டாக வந்தால் நான் என்ன பண்ணுவேன்? இஷ்டத்துக்கு வரீங்க. அதுக்கப்புறம் யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேங்கிற மாதிரி இன்புட் சிஜிஎஸ்டி அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி சிஜிஎஸ்டி. நான் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் கிடையாது குரூப் பண்ணிக்கிறேன், நேரம் ஆயிடுச்சுங்கிறதுனால. நீங்கள் கரண்ட் அசட்ஸ் கிடையும் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அதே மாதிரி இன்புட் எஸ்ஜிஎஸ்டி அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் எஸ்ஜிஎஸ்டி. அதே மாதிரி அவுட்புட் சிஜிஎஸ்டி அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ். அவுட்புட் சிஜிஎஸ்டி அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் ஜிஎஸ்டி சிஜிஎஸ்டி. அதே மாதிரி அவுட்புட் எஸ்ஜிஎஸ்டி அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் ஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி. ரவுண்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். அது வந்து பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸ் ரவுண்டிங் அப்படின்னு போட்டுக்கோ. இன்வாய்ஸ் ரவுண்டிங் போட்டுக்கோ. நார்மல் ரவுண்டிங் 1. அடுத்தது சிஜிஎஸ்டி பேயபிள். சிஜிஎஸ்டி பேயபிள் அண்டர் கரண்ட் லியாபிலிட்டி, எஸ்ஜிஎஸ்டி பேயபிள் அண்டர் கரண்ட் லியாபிலிட்டி. ஸோ ஜிஎஸ்டிக்கு தேவையான லெட்ஜர்ஸை நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னா உங்களுக்கு அடுத்தது இன்வென்ட்ரி டேக்ஸ் கண்ட்ரோல் க்ரியேட் பண்ணணும். ஒன்று சோப்புன்னு ஒரு இன்வென்ட்ரி இருக்குது, சோப்பு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃப்யூம்னு ஒன்று, ஷாம்புன்னு ஒன்று. ஸோ 3 இன்வென்ட்ரி நம்ம க்ரியேட் பண்ணோம். ஃபஸ்ட்டு சோப்பு டேக்ஸ் கண்ட்ரோலோட போடுங்க. கேட்வே ஆஃப் டாலி கிரியேட்டு ஸ்டாக் குரூப்பு. ஃபஸ்ட்டு சோப்பு அப்படின்னு சொல்லி ஒன்று போட்டுக்கோ. குவான்டிட்டிஸ் ஆஃப் ஐட்டம்ஸ் டு பி ஆடட் எஸ். ஸ்பெசிஃபைட் டீடைல்ஸ் இயர் இங்கே கொடுங்க. இங்கே ஹெச்எஸ்என் நீங்கள் வந்து இப்போது டேலியில் 7.1 வெர்ஷன் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா 7.1 வெர்ஷன் பீட்டா வெர்ஷன் டவுன்லோட் பண்ணிங்க. அந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஹெச்எஸ்என் கூட ஆட்டோமேட்டிக்காக வரும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பாத் சோப் அப்படின்னு போட்டு பாருங்கள். பாத் சோப் அப்படின்னு போட்டு பாருங்கள், வரல. சோப்புன்னு போடுங்க, அதுக்கு ரிலேட்டடாக என்ன இருக்குன்னு பாருங்கள். இங்கே ஸ்பெசிஃபிக் டீடைல்ஸ் இயரில் சோப் அப்படின்னு போடுங்க. சோப்பில் டாய்லெட்டரி சோப் அப்படின்னு வரும், மெடிக்கேட்டட் டாய்லெட் சோப் அப்படின்னு. இதை செலக்ட் பண்ணிக்கோ. ஸோ மெடிக்கேட் டாய்லெட்டரி சோப்பு இதை செலக்ட் பண்ணிக்கோ. 3401. அதுக்கு வந்து டேக்ஸ் வந்து 5%. கூகுளில் தேடி பார்த்து எடுத்துக்கலாம். டேக்ஸ் வந்து 5% சோப்புக்கு. அடுத்தது ஷாம்புன்னு ஒரு குரூப் இருக்குது. அங்கே ஷாம்புன்னு ஒன்று குரூப் இருக்குது. எகைன் ஸ்பெசிஃபிக் டீடைல்ஸ் இயர் ஷாம்புன்னு டைப் பண்ணுங்கள். ஷாம்புக்கு ஒன்று தான் இருக்குது, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா 5% தான். ஷாம்பு 5% தான். பட் பர்ஃப்யூம்னு ஒன்று இருக்குது. ஸ்பெசிஃபிக் டீடைல்ஸ் இயரில் போய்ட்டு பர்ஃப்யூம் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். பர்ஃப்யூமில் நிறைய பர்ஃப்யூம் வருது. ஏதோ ஒரு பர்ஃப்யூம் செலக்ட் பண்ணிங்க. பிளான் இன்க்ளூடிங் சீடு ஏதோ பர்ஃப்யூம் வருது. ரைட், ஓகே, இருந்துட்டு போட்டோம். இது பர்ஃப்யூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது காஸ்மெட்டிக் ஐட்டம், அதனால் 18% போட்டுக்கோ பர்ஃப்யூம். அடுத்தது கேட்டகரி. கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸலில் என்னென்ன இருக்குது பாருங்கள். பார்னு ஒரு கேட்டகரி இருக்குது, லிக்யூடுன்னு ஒரு கேட்டகரி இருக்குது. பார்னு ஒரு கேட்டகரி இருக்குது. அடுத்தது லிக்யூடுன்னு ஒரு கேட்டகரி இருக்குது. பாடி ஸ்ப்ரே, டியோடரண்ட்டு, நார்மல் ஹேர், டேண்ட்ரஃப் ஹேர், இந்த மாதிரி மொத்தம் 6 கேட்டகரி இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பார் அப்படின்னு ஒரு கேட்டகரி, கண்ட்ரோல் ஏ. லிக்யூட் அப்படின்னு ஒரு கேட்டகரி, கண்ட்ரோல் ஏ. பாடி ஸ்ப்ரே அப்படின்னு ஒரு கேட்டகரி, கண்ட்ரோல் ஏ. டியோடரண்ட் அப்படின்னு ஒரு கேட்டகரி, கண்ட்ரோல் ஏ. நார்மல் ஹேர், டேண்ட்ரஃப் ஹேர். எனக்கு எவ்வளோ ஞாபக சக்தி பாருங்கள். நார்மல் ஹேர் அப்படின்னு ஒரு கேட்டகரி, கண்ட்ரோல் ஏ. வரும்போது கண்ணாடி கொண்டான்னு சொன்னல, உணர்ந்தியா? நார்மல் ஹேர் அப்படின்னு ஒன்று, அந்த கண்ணாடி கொண்டு வாடின்னு சொல்லிட்டு தானே வந்தவன்ட்ட. டேண்ட்ரஃப் ஹேர் அப்படின்னு ஒரு கேட்டகரி. லேட் ஆச்சு தானே வந்தேன், தெரிய மாட்டேங்குது சரியா. ஸோ இந்த மாதிரி கேட்டகரி கிரியேட் பண்ணிக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட். யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட்டில் என்னென்ன இருக்குது பாருங்கள். ஒன்று பீஸு, ரெண்டாவது பாட்டில், மூணாவது பேக்கு.
1 பேக் ஆஃப் 3 பீசஸ் அது பார்த்துக்கலாம். ஸோ பாட்டில் பீஸு பேக்கு 3 யூனிட் கிரியேட் பண்ணிக்கணும். இங்கே யூனிட் ஆஃப் மெஷரில் ஃபஸ்ட்டு பீசஸ் அப்படின்னு ஒன்று போட்டுக்கோ, பீசஸ். அடுத்தது பாட்டில் பிடிஎல்னு போட்டுக்கோ, பாட்டில். அடுத்தது பேக் அப்படின்னு போட்டுக்கோ. அடுத்தது குடோன் கிரியேட் பண்ணிக்க. குடோன் வந்து பார்த்தீங்கன்னா காத்ரான்னு ஒரு குடோன், சவுக்குன்னு ஒரு குடோன். காத்ரான்னு ஒரு குடோனு, சவுக்குன்னு ஒரு குடோன். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம எல்லாமே கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ 1 by 1 நம்ம இன்வென்ட்ரி கிரியேட் பண்ணுவோம். 1 by 1 நம்ம இன்வென்ட்ரி கிரியேட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இன்வென்ட்ரி பியர்ஸ் சோப்பு. பியர்ஸ் சோப்பு மொத்தம் எவ்வளோ இருக்குன்னா 325 இருக்குது. 325 காத்ரால 200, சவுக்கில் 125 இருக்குது. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேட்வே ஆஃப் டேலி கிரியேட் ஸ்டாக் ஐட்டம் பார்ட் நம்பரோட போட்டுக்கலாம். அதனால நான் இப்படி போடுறேன். பியர்ஸு பார்ட் நம்பர் 1 சோப்புங்கிறது கீழே வரணும். இந்த இடத்துல கேட்டகரி வரல. கேட்டகரி வரலன்னா என்ன பண்ணணும்னா F12 ப்ரெஸ் பண்ணணும். F12 ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு ஸ்டாக் கேட்டகரியை எனேபிள் பண்ணிக்கணும். ஸ்டாக் கேட்டகரியை நம்ம எனேபிள் பண்ணிக்கணும். கிளம்பிட்டியா? ஏமா கிளம்பிட்டியா? ஸ்டாக் கேட்டகரி என்ன பண்ணுங்க, எனேபிள் பண்ணிங்க. ஸ்டாக் கேட்டகரியை நீங்கள் எனேபிள் பண்ணிங்க. அங்கே எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்டகரி கிடைக்கும். இது என்ன கேட்டகரியில் இருக்குது பாருங்கள், கேட்டகரி பார் அப்படிங்கிற கேட்டகரி. ஸோ பாரை செலக்ட் பண்ணிக்கோ. அடுத்தது யூனிட் வந்து பீசஸ். ஸோ இந்த இடத்துல பீசஸ்ங்கிற செலக்ட் பண்ணிக்கோ. செட்டு காம்போனட் இங்கே வந்து பில் ஆஃப் மெட்டீரியல் கிடையாது. அதனால் F12 ப்ரெஸ் பண்ணி இந்த இடத்துல உனக்கு எது வேண்டாமோ அதெல்லாம் டிசேபிள் பண்ணிகிட்டே வந்துடணும். பில் ஆஃப் மெட்டீரியல் இன்னும் செட்டு ஸ்டாண்டர்ட் ரேட்டு எஸ் கொடுத்துக்கோ. அப்போ தான் பர்ச்சேஸ் பண்ணும்போதும் சேல்ஸ் பண்ணும்போது சௌரியமாக இருக்கும். பர்ச்சேஸ் ரேட்டு 22 ரூபா, செல்லிங் ரேட்டு 22 ரூபா இன்ட்டு 120% போட்டு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு 28 ரூபா 22 ரூபா அப்படி போட்டு. ஆஸ் பர் கம்பெனி டைப் ஆஃப் சப்ளை குட்ஸு. இந்த இடத்துல எத்தனை குவான்டிட்டி இருக்குன்னா 325 குவான்டிட்டி இருக்குது. இந்த 325ன்னு போடுங்க. 325ன்னு போட்டால் காத்ரால 200, சவுக்கில் 125 இருக்குது. 22 ரூபா ரேட்டில். ஸோ இங்கே காத்ராவை செலக்ட் பண்ணி 22 ரூபான்னு, அடுத்தது சவுக் செலக்ட் பண்ணி 22 ரூபா. டோட்டல் 7150. இங்கே 7150 வந்தாச்சு. என்டர் கொடுத்து அடுத்தது பார்த்தீங்கன்னா டெட்டால் லிக்யூடு சோப்பு பம்ப் 215 என்ன இருக்கோ அப்படியே நீங்கள் டைப் பண்ணணும். அதை எதுவுமே மாற்றக்கூடாது. டெட்டால் லிக்யூடு சோப்பு பம்பு 215 ml ஸ்கின் கேர். ஓகேவா? அது எப்படி இருக்கோ அப்படியே தான் நீங்கள் டைப் பண்ணணும். பார்ட் நம்பர் 102 இது வந்து சோப்புங்கிறது கீழே வரணும். பார் அப்படிங்கிற கேட்டகரி. இதுவும் வந்து நம்பர்ஸ் தான். செட்டு ஸ்டாண்டர்ட் ரேட் எஸ் கொடுங்க. என்ன ரேட்டுனா 18 ரூபா. அப்போ 18 ரூபானா 22 ரூபான்னு செல்லிங் ப்ரைஸ் போட்டுக்கலாம். ஆஸ் பர் கம்பெனி டைப் ஆஃப் சப்ளை வந்து குட்ஸு. மொத்தம் எத்தனை குவான்டிட்டி இருக்குது பாருங்கள், 550 குவான்டிட்டி இருக்குது. 550 குவான்டிட்டியில் காத்ரால 400 குவான்டிட்டி 18 ரூபானும், சவுக்கில் 150 குவான்டிட்டி 18 ரூபானும் இருக்குது. மொத்தம் 9900. இங்கே 9900 டேலி ஆகிடுச்சு. என்டர் சேவ். மூணாவது ஐட்டம் பாருங்கள், லைஃப் பாய் ஹேண்ட் வாஷ். லைஃப் பாய் ஹேண்ட் வாஷு கூல் ஃப்ரெஷ்ஷு 215 ml. பார்ட் நம்பர் 103 இது வந்து மூணாவது ஐட்டம். இது என்னங்கன்னா லிக்யூடுங்கிற கேட்டகரி கீழே வருது. இது வந்து பார்த்திங்கன்னா சோப்புங்கிற குரூப் கீழே லிக்யூட் அப்படிங்கிற கேட்டகரி கீழே வரும். பீசஸ் தான் இதுவும். பாட்டில் யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட்டு பாட்டில். செட்டு ஸ்டாண்டர்ட் ரேட்டு எஸ் கொடுத்து 69 ரூபா உன்னோட ரேட்டு. ஸோ செல்லிங் ப்ரைஸு 75 ரூபான்னு வேணால் வச்சுக்கலாம்.
எத்தனை குவான்டிட்டினா 754 குவான்டிட்டி. 754 காத்ரால 454 69 ரூபான்னு. சவுக்கில் 300 69. ஸோ 52,026 52,026. இந்த மாதிரி அமௌண்ட் வந்து ஒவ்வொரு ஐட்டத்துக்கும் முடிக்கும் போது டேலி ஆகுதாங்கிறத பார்த்துக்கோ. அடுத்தது டவ் மாய்ஸ்சரைசிங் சோப்பு. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மல்டிபிள் யூனிட், அதாவது ஆல்டர்னேட் யூனிட். பீஸாவும் சொல்லணும், பேக்காகவும் சொல்லணும். ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு பீஸுக்கு தான் ரேட் இருக்குது. எப்படின்னா 200 × 132 போட்டிங்கன்னா இந்த அமௌண்ட் வரும். ஸோ இதை நீங்கள் மெயின் யூனிட் பீஸாவும் அடிஷ்னல் யூனிட் ஆல்டர்னேட் யூனிட்டாகவும் செலக்ட் பண்ணணும். டவ் மாய்ஸ்சரைசிங் சோப்பு. டவ் மாய்ஸ்சரைசிங் சோப்பு 1 2 3 4 5வது யூனிட் 105. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா சோப்புங்கிறது கீழே வரும். லிக்யூடுங்கிற கேட்டகரி. இதை நம்ம எப்படி செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, பாருங்கிற கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா பார். அப்போ யூனிட் ஆஃப் மெஷர் வந்து பீஸும் இருக்குது, இதுவும் இருக்குது. முதல்ல யூனிட் ஆஃப் மெஷர் பீஸுன்னு செலக்ட் பண்ணிக்கோ. பீஸுன்னு செலக்ட் பண்ணிட்டு F12 போங்க. F12 போய்ட்டு இந்த இடத்துல ஆல்டர்னேட் யூனிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பியில் போனீங்கன்னா இன்வென்ட்ரி டீடைல் கீழே யூஸ் ஆல்டர்னேட் யூனிட்னு ஒன்று இருக்கும். அதை எஸ் கொடுக்கணும். கொடுத்தீங்க அப்படின்னா பீஸ் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஆல்டர்னேட் யூனிட்னு கேட்கும். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக்கு அப்படின்னா ஒரு பேக் ஈக்குவல் டு எத்தனை பீஸ்ன்னு சொல்லணும். ஒரு பேக்குங்கிறது 3 பீஸ். எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது. 1 பேக் ஈக்குவல் டு 3 பீஸ். ஸோ 1 பேக்கு 3 பீஸ் அப்படின்னு கொடுங்க. செட்டு ஸ்டாண்டர்ட் ரேட்டு எஸ் கொடுங்க. ஸ்டாண்டர்ட் ரேட் எவ்வளோனா 132 ரூபா. இது வந்து பீஸுக்கு. இது இப்போ 150 ரூபான்னு வச்சுக்கோ சேலிங் ப்ரைஸ். ஆஸ் பர் கம்பெனி டைப் ஆஃப் சப்ளை குட்ஸு. ரிப்போர்ட்டிங் யூனிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ரிப்போர்ட்டிங் யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட்டு பீஸ்னே வச்சுக்கோ. மொத்தமாக எத்தனை பீஸ் இருக்குது அப்படின்னா 400 பீஸ் இருக்குது. மொத்தம் 400 பீஸ் இருக்குது. அப்போ 400 / 3 போட்டிங்கன்னா 133 பேக்குன்னு ஆட்டோமேட்டிக்காக வரும். அதில் காற்றால் 200 பீஸு. 200 / 3 66.67 67ன்னு மாற்றிக்குது. எவ்வளோனா 132. சவுக்கில் 200 இருக்குது, அதுவும் 132 போட்டிங்கன்னா இது 66ன்னு போட்டுக்குது. மொத்தம் வந்து 52,800 52,800 வந்தாச்சு. என்டர். சரி, அடுத்தது பாருங்கள். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 4 ஐட்டம் இருக்குது. ஜோவன் மஸ்க் பாடி ஸ்ப்ரே ஃபார் மென் 150 ml. ஜோவன் மஸ்க் பாடி ஸ்ப்ரே ஃபார் மென் 115 ml. எப்படி நான் வந்து ஒரு ஐட்டத்தை படிக்கிறேன் அப்படியே மைண்டில் வச்சுக்கிறேன். அந்த மாதிரி 1 ஷாட்டில் நீங்கள் ஐட்டத்தை படிக்கணும். அதை வந்து மைண்டில் ஏற்றிக்கணும். 1 ஷாட்டில் நீங்கள் என்ன பண்ணணும்? ஐட்டத்தை படிக்கணும், மைண்டில் ஏற்றிக்கணும். அப்போ தான் வந்து அழகு அது அக்கௌண்டண்ட்டுக்கு. இது வந்து பர்ஃப்யூம்ங்கிற கேட்டகரி. பர்ஃப்யூம்ங்கிற குரூப் கீழே பாடி ஸ்ப்ரேங்கிற கேட்டகரி கீழே வரணும். குரூப் வந்து பர்ஃப்யூமு, கேட்டகரி பாடி ஸ்ப்ரே. யூனிட் ஆஃப் மெஷர் வந்து பார்த்திங்கன்னா பீசஸ் தான். இது வந்து ஆல்டர்னேட் யூனிட் நாட் அப்ளிகபிள். இல்லைன்னா விட்டுருங்க. செட்டு ஸ்டாண்டர்ட் ரேட் எஸ் போடுங்க. சும்மா நம்ம தர்மத்துக்கு தான் போடுறோம். 170 ரூபாய்க்கு வாங்குகிறோம், 190 ரூபாய்க்கு விற்போம். 170 வாங்கி செல்லிங் ப்ரைஸு 190 விற்கிறோம். ஆஸ் பர் கம்பெனி. மொத்தம் 250 பீஸு. உன்னோட ரேட்டு 170 ரூபா. 250 பீஸு. அதில் காத்ரால் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காத்ரால் 125 பீஸு 170 ரூபான்னு இருக்குது. சவுக்கில் 125 பீஸு 170 ரூபான்னு இருக்குது. ஸோ 42,500 ரூபா. என்டர். சரி, அடுத்தது ஆக்ஸ் பல்ஸ் டியோடரண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா 105 106 107 ஐட்டம் நம்பர் 107. இது வந்து எது கீழே வரணும்? பர்ஃப்யூம் அப்படிங்கிறது கீழே வரணும். டியோடரண்ட் அப்படிங்கிற கேட்டகரி. யூனிட் ஆஃப் மெஷர் வந்து பார்த்திங்கன்னா பீசஸ் தான். ஆல்டர்னேட் யூனிட்லாம் கிடையாது. செட்டு ஸ்டாண்டர்ட் ரேட் எஸ் கொடுத்து 127 ரூபா பர்ச்சேஸ் ப்ரைஸு, 140 ரூபா செல்லிங் ப்ரைஸ்னு வச்சுக்கலாம். நாம் குத்து மதிப்பாக தான் வச்சுக்கிறோம், ஏன்னா கம்பெனி நம்மளுது தான். மொத்தம் 300 பீஸ் இருக்குது. மொத்தம் 300 பீஸில் காத்ரால் 225 பீஸு. என்ன ரேட்டில் இருக்குது? 125 ரூபான்னு இருக்குது. சாரி, 127ன்னு இருக்குது. அதுக்கப்புறம் சவுக்கில் எவ்வளோ இருக்குன்னா அதுவும் 127 தான். வெள்ளாடு கருப்பாடுக்காக தான் இது.
அடுத்தது சன் சில்க்கு ஸ்டன்னிங் பிளாக் ஷைன். சன் சில்க்கு ஸ்டன்னிங் பிளாக் ஷைனு 180 ml. பார்ட் நம்பர் 108 தானே, 5 6 7 8. ஆமாம் 108. இது வந்து பார்த்தீங்கன்னா ஷாம்புங்கிற கேட்டகரியில் வரணும். ஷாம்பில் நார்மல் ஹேரில் பாட்டில். இது வந்து பார்த்தீங்கன்னா பாட்டில், ரெண்டுமே பாட்டில் தான். ஆல்டர்னேட் யூனிட் கிடையாது. செட்டு ஸ்டாண்டர்ட் ரேட் எஸ். ஒரு பாட்டில் என்ன ரேட் அப்படின்னா 125 ரூபா. 125 ரூபானா 140 ரூபாய் விற்கலாம். ஆஸ் பர் கம்பெனி டைப் ஆஃப் சப்ளை குட்ஸு. மொத்தம் 50 பாட்டில் இருக்குது. காத்ரால 35 பாட்டில். பாட்டிலோட ரேட் எவ்வளவு? 125 ரூபா. சவுக்கில் 15 பாட்டில் 125 ரூபா. ஸோ 6250, 6250. என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒவ்வொரு ஐட்டமும் டேலி ஆகணும் அப்பப்போ. ஹெட் அண்ட் ஷோல்டர். ஆன்டி டேண்ட்ரஃப். Head and shoulder anti-dandruff silky black 170 ml. பார்ட் நம்பர் 109 ஷாம்புங்கிற கேட்டகரி, டேண்ட்ரஃப் அப்படிங்கிற கேட்டகரி. ஷாம்புங்கிற குரூப்பில் டேண்ட்ரஃப் அப்படிங்கிறது பாட்டில். ஆல்டர்னேட் யூனிட் கிடையாது. செட்டு ஸ்டாண்டர்ட் ரேட்டு எஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா 155 ரூபா செல்லிங் ப்ரைஸு, 170 பர்ச்சேஸ் ப்ரைஸு, 175 ரூபா செல்லிங் ப்ரைஸ் வச்சுக்கோ. மொத்தம் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 50 இருக்குது. 50னா காத்ரால 25, இங்கே 25. என்ன ரேட்டுன்னா 155 ரூபா ஒன்று. சவுக்கில் அதே மாதிரி 155 ரூபா ஒன்று. என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணிவிட்டு இப்போ வந்து கேட்வே ஆஃப் டாலியில் ஸ்டாக் சம்மரி போய் பாருங்கள். ஸ்டாக் சம்மரி 2,16,476 ரூபா வருது எல்லாத்தையும் கூட்டினா. இது கரெக்டாக இருக்கான்னு ஒன்று ஒன்றா செக் பண்ணணும். இப்போ வந்து பாருங்கள், பியர்ஸ் சோப்பில் போய் பாருங்கள். பியர்ஸ் சோப்பு 9,900. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 7,150, 52,026, 52,800, 48,750. இங்கப்பா 48,750 காணும். 48,750 லைஃப் பாய் ஹேண்ட் வாஷ். எங்கே இருக்குது? லைஃப் பாய் ஹேண்ட் வாஷ் போடலையா? ஆல்டர் ஸ்டாக் ஐட்டம் லைஃப் பாய் ஹேண்ட் வாஷ் போட்டிருக்கோமே, அண்டர் சோப் கீழே தான் போட்டிருக்கோம். லைஃப் பாய் ஹேண்ட் வாஷ் வந்து பார்த்தீங்கன்னா 750 பீஸு. டெட்டால் லிக்விட் சோப்பில் மாற்றி போட்டோன்னு நினைக்கிறேன். லைஃப் பாய் ஹேண்ட் வாஷ் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் பாய் ஹேண்ட் வாஷ் 750 பீஸு. 750 பீஸில் இங்கே 400 இருக்குது. என்ன ரேட்டு? 65 ரூபா. அடுத்த 300, அதுவும் 65 ரூபா. 45,500 ரூபா. 350, 55 ரூபா. ஸோ 48,750. ஓகே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி டெட்டால் லிக்விட் சோப்பு. டெட்டால் லிக்விட் சோப்பு 9,900 இருக்குது. ரெக்ஸோனா மாற்றி போட்டோம். அப்போ ரெக்ஸோனா விட்டுட்டோன்னு நினைக்கிறேன் ஏதோ ஒன்று. இது வந்து டெட்டால் லிக்விட் சோப்பு. இது வந்து ரெக்ஸோனான்னு மாற்றிடுவோம் இல்லையா? ரெக்ஸோனாவும் மாற்றிடுவோம். ரெக்ஸோனா போட்டிருக்கோமா இல்லையா? ரெக்ஸோனாவை விட்டுட்டோம். ரைட், ஓகே. இது வந்து ரெக்ஸோனா. இது வந்து ரெக்ஸோனா. ரெக்ஸோனா வந்து பார்த்தீங்கன்னா 18 ரூபா தான். கரெக்டு. அப்போ நம்ம எதை விட்டுட்டோம்? கேட்வே ஆஃப் டாலி, கிரியேட்டு, ஸ்டாக் ஐட்டம். இந்த 52,026 விட்டுட்டோம். டெட்டால் லிக்விட் சோப்பு பம்பு, இதை விட்டுட்டோம் நம்ம. டெட்டால் லிக்விட் சோப்பு பம்பு 215. இது எத்தனாவது ஐட்டம்? 1 2 3வது ஐட்டம் 103. 103 ஆல்ரெடி இருக்குது. சரி பார்க்கலாம் என்னன்னு சொல்லிட்டு.
இது எது கீழே வரணும்? சோப்புங்கிறதுக்கு கீழே வரணும். லிக்விட் அப்படிங்கிற கேட்டகரி கீழே வரணும். யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட்டு பாட்டில். ஆல்டர்னேட் வேண்டாம். செட்டு ஸ்டாண்டர்ட் ரேட்டு எஸ்ஸு. என்ன ரேட்டுனா 1,69 ரூபா. செல்லிங் ப்ரைஸு ஒரு 80 ரூபா வச்சுப்போம். மொத்தம் எத்தனை யூனிட்டு? 754 யூனிட்டு. காத்ராவில் 454 யூனிட்டு. என்ன ரேட்டுனா 69 ரூபா. சவுக்கில் 300 யூனிட்டு 69 ரூபா. ஸோ 52,026. இப்போ நம்ம ஸ்டாக் சம்மரில் போய் பார்ப்போம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்ட்டு. 1 2 3 4 5 ஐட்டம் கரெக்டாக இருக்கா பார்ப்போமா? 7,150 7,150 இருக்குது. 9,900 9,900 இருக்குது. 52,026 52,026 இருக்குது. 48,750 இருக்குது. 52,800 இருக்குது. அடுத்தது ஷாம்பு. அடுத்த பேஜில் 6,250 7,750 இருக்குது. அடுத்தது பர்ஃப்யூமு 38,100 இருக்குது. 42,500 இருக்குது. ஸோ மொத்தம் 2,65,226. இந்த மாதிரி உங்களுக்கு 2,65,226 வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் போட்ட சம்மு ரைட் அப்படின்னு அர்த்தம். நீங்கள் போட்ட சம்மு ரைட் அப்படின்னு அர்த்தம். முதல்ல இதை மாத்திரம் நீங்கள் போடுங்க. நாளைக்கு நம்ம இந்த பியூர் இன்வென்ட்ரி வவுச்சரை கண்டினியூ பண்ணி முடிச்சிடலாம். இன்னொரு வாட்டி அது ப்ராக்டிஸாக இருக்கட்டும். இந்த சம்மை ஒரு வாட்டி போடுங்க. அதே மாதிரி நான் வந்து இன்னொரு சம் உங்களுக்கு தரேன். அந்த சம்மை வந்து ஹோம்ஒர்க்காக போட்டு பாருங்கள். அந்த சம்மை வந்து ஹோம்ஒர்க்காக போட்டு பாருங்கள். நாளைக்கு வாய்ப்பு கிடச்சிதுன்னா அந்த பியூர் இன்வென்ட்ரி வவுச்சரை போட்டு முடிச்சுட்டு அந்த சமயம் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுவது நான் உங்கள் டாலி சீனிவாசன். தேங்க்யூ வெரி மச்.